ஹாய் பட் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தி க்ளோரியோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஜோ யூரி மேடம் வீட்டுக்குள்ளே திருடே வந்துட்டா மேடம், கதவை திறங்க மேடம்னு கத்திட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து ஃபூயின்ஷி அங்கே வந்து என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். வீட்டுக்குள்ளே திருடே வந்துட்டான்ப்பா அதான்ப்பா அப்படின்னு ஜோ யூரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதையே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, என்னோட ஆட்களை வச்சு நான் கண்டுபிடிச்சிருப்பேனே அப்படின்னு ஃபூயின்ஷி சொல்வான். நீ இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக தானே வந்திருக்க, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத இல்லை, போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. நான் இந்த வீட்டு மருமகன்கிறத நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்க, பார்த்து பேசுங்க அப்படின்னு ஃபூயின்சி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஜோயூரி இதெல்லாம் கண்டுக்காமல் முதல்ல போய் கதவை உடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சர்வெண்ட் எல்லாரும் கதவை உடைச்சிருவாங்க. ஜோயூரி எல்லாரும் உள்ளே போயிட்டுருப்பாங்க. ஃபூயின்சி அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுவான். உள்ள ஜுஹாங்கோட அம்மா ஜோயூரி கிட்ட என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்பாங்க. மேடம் வீட்டுக்குள்ளே திருடே வந்துட்டு அதான் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், போய் செக் பண்ணுங்க அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. யாராவது உள்ள காலர் எடுத்து வச்சிங்க நடக்கிறதே வேற அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா திட்டுவாங்க. நான் சாட்டை சொல்லி உங்களுக்கு ரிவார்டு வாங்கி தரேன், முதல்ல போய் செக் பண்ணுங்க அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட்லாம் உள்ளே போகலான்னு பார்ப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜுவாங்கோட அப்பா அங்கே வந்துடுவாங்க. மேடமோட செம்பில் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சிவன் வீட்டுக்குள்ளே திருடே வந்துட்டாமா, என்னோட அஃபிஷியல் ஷீல்டில் வேலை காணா, அதாம்மா செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. ஜுவாங்கோட அம்மா சைலண்ட்டாக இருப்பாங்களா, சரி மேடம் தான் ஓகே சொல்லிட்டாங்களா, எல்லாரும் போய் செக் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா சொல்வார். ஃபஸ்ட்டு எனக்கு நீ டிவோர்ஸ் லெட்டர் அனுப்பி வையே, அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுவேன் அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா கத்துவாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, ஜோக் அடிக்கிறியா நீயே அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை ஒன்றும் பிடிச்ச ஒன்றும் கல்யாணம் பண்ண கிடையாதுல்ல, பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. நீ இவ்வளோ நாள் உன்னோட சேம்பருக்குள்ளே யாருமே உள்ளே அலோவ் பண்ணாமல் இருந்தேன், ஏதோ ஒரு விரக்தியில் அப்படி இருந்தேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்னோட அஃபிஷியல் சீலை காணுன்னு சொல்கிறேன், இப்போ கூட செக் பண்ண உள்ளே விட மாட்டேங்கிறியே, ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. அதுவா, என்னோட ரூமில் ஒரு கெஸ்ட் இருக்காங்க, அவனை பார்த்தனே நீ அப்செட் ஆயிடுவடா அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. யார் அது அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. நான் இப்போ மட்டும் அவனோட பேரை சொன்னேன்னு வைவே, அடுத்த நாளே இந்த கேப்டனில் உன்னை பற்றி என்னை பற்றி பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க, பரவாயில்லையா அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா கேட்பாங்க. ஜுவாங்கோட அப்பா ரூம்குள்ளே போகலான்ட்டு போவார். அப்புறம் நடக்கிறத பார்த்துக்க அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா கத்துவாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜுஹாங்கோட அப்பா உள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணுவார். அப்பன்னு பார்த்து ஃபூயின்சி இதோ இருக்கு அஃபிஷியல் சீல் அப்படின்னு கொண்டுட்டு அங்கே வருவான். திருடே இந்த அஃபிஷியல் சீலை விட்டுட்டு போயிட்டான், அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு ஃபூயின்சி சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப நன்றிப்பா தம்பி, நீ இல்லைன்னா என்ன ஆகிறது நிலைமை அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. அப்புறம் என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு காலடி தடத்தை கண்டுபிடிக்கிறதுல நல்ல பவர் இருக்குது, அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது திருடே ஒரு லேடியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். ஜோயூரி அட என்ன நம்மள காட்டி கொடுத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கோம். அதான் சீல் கிடச்சிருச்சுல, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அப்புறம் பனி ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, மேடம் கூட முடியல, அதனால இனிமேல் பட்டு மேடம் வந்து ஹவுஸ்க்கு இன்சார்ஜாக இருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட இந்த கீ எல்லாம் வாங்கிக்க போறேன். ஜுவாங் தான் நல்லா ஆயிட்டல, இன்னைக்கு நைட்டே அவள் பாட்டி ரூமுக்கு அவள் ஷிஃப்ட் ஆகிக்கட்டும்னு சொல்லிட்டு ஜுவாங்கோட அப்பா அங்கேருந்து போயிடுவாங்க. ஃபூயின்சி ஜுவாங்கோட அம்மாவும் சைகிலேயே பேசிக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யுவான் வெளியில வருவாரு. ஜுவாங்கோட அப்பா வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல, உனக்கு உன்னோட ஒய்ஃப் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது, நான் என்ன சொல்லி என்னாக போகுது சொல்லு அப்படின்னு யுவான் கேட்பாரு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 20 வருஷம் போயிடுச்சு, ஆனா நீ இன்னும் விட்டுட்டு போற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. எனக்கும் ஷீவனுக்கு தான் நிச்சயம் ஆயிருந்துச்சு, ஆனா நான் வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டா இருந்ததுனால யாரோ ஒருத்தன் கூட அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு ஜுவன் சொல்வாரு. அவன் மேலே எந்தவித கலக்கமும் வரக்கூடாதுன்னு நீ நினச்சேன், இனிமேல் என் வீட்டு பக்கம் நீ காலடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா பேசிகிட்டு இருப்பாரு. உடனே யுவான் அங்கேருந்து போயிடுவான். இது எல்லாத்தையும் ஃபூயின்ஷி கேட்டுட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜுவாங்கோட அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஏங்க கவலைப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, தப்பெல்லாம் என் மேலே தானே, அதனால தான் மேடம் கொஞ்சம் கோவப்பட்டாங்க, எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. இனிமேல் வீட்டை நீ தான் பார்த்துக்க போற அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஜுஹாங் பாட்டி ரூமுக்கு வந்திருப்பா. பாரு நீ எப்படி மெலிஞ்சு போயிருக்கேன்னு, ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லையா, இனிமேல் பாட்டி கூட தானே இருக்க போகிறேன், நான் உன்னை எப்படி பார்த்துக்க போகிறேன் பாரு, நீ இங்கேருந்து ரெஸ்ட் எடுமா, ரொம்ப லேட் ஆச்சு, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டியம்மா அங்கேருந்து போயிடும். பாட்டியம்மா அங்கிட்டு போனதுக்கப்புறம் சாய் அங்கே வந்துடுவா. நீ மட்டும் என்னை மேடமோட சேம்பில் தங்க அலோவ் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்குமா, அவனை கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேனே அப்படின்னு சாய் சொல்வா. எனக்கே ஒன்றும் தெரியாது, என்னோட அம்மா என்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அவங்கக்கிட்ட அப்படி என்ன சீக்ரெட் இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியலன்னு ஜுவாங் சொல்வா. நினைச்சேன் ஜுவாங்கோட அம்மாவோட கால் சரியாகிறதுக்காக ஒரு சில மூலிகைலாம் போட்டு தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு வருவாங்க. மேடம் இதில் காலை வைங்க மேடம் அப்படின்னு நினைச்சாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்கன்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னா சொல்லாதீங்க மேடம், இது பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று, இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
நான் தான் எத்தனை தடவை சொல்கிறேன், எவ்வளவோ காஸ்ட்லியான மெடிசன்லாம் போட்டு பார்த்தாச்சு, என்ன பண்ணி என்னோட கால் வந்து சரியாகலை, எந்தவித ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்குது, மரத்து போய் கிடக்குது, இனிமேல் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இந்த பாட்டை கீழே தள்ளி விட்டுருவாங்க. சரி மேடம், உங்களுக்கு பிடிக்கலன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு நினச்சாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சாரி அப்படின்னு சொல்லி ஜுவாங்கோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னால் எல்லா வேலையும் கவனிச்சிக்க முடியாதுங்க, மேடம் தான் இதை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களே பார்த்துக்கட்டுமே அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. அவளை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாத அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா சொல்வார். சரி, ஜுவாங் தான் ரொம்ப நல்லா டேலண்டாக இருக்காள், அவளோட அம்மாவோட பொறுப்பை அவளே பார்த்துக்கட்டுமே அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. நான் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இதில் அனுபவம்னா கிடையாது, நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஜுவாங் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் என்னோட வீடெல்லாம் ரெனோவேட் ஆயிடுச்சு, அதனால் எங்கள் வீட்டுக்கு நான் திரும்ப போக போகிறேன் அப்படின்னு ஃபூயின்ஸு சொல்லுவான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு யூச்சங் கேட்பா. ஆமாம், நியூ இயர் வரைக்கும் கூட நீங்கள் இங்கே இருந்து நம்ம எல்லோரும் ஒன்றா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. இல்லை, நான் என்னோட அம்மா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஃபூயின்ஸு பேசிகிட்டு இருப்பான். அப்போ நான் அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கவா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. ஏம்மா, பாட்டியோட ரூமில் உனக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டிக்கு வேறு ரொம்ப வயசாயிடுச்சுல, சும்மா என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதனாலே அவங்க ஹெல்த் கண்டிஷன் மோசமாயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, சிரமம் கொடுக்க வேணாம் தான் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. அதுவும் சரிதாம்மா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைட் கிச்சனில் ஏன் மேடம் எந்த பொறுப்பையும் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்கள்ட்ட இந்த சாவியெல்லாம் வாங்கி ஜோயூரிட்ட கொடுத்துட்டாங்களாமே, அப்படி என்னதான் நடந்துச்சு ஒன்றும் தெரியலையே, கண்டிப்பாக நானிட்டோக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்க சர்வெண்ட் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க தான் நானிட்டோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு புரட்சியே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த நானிட்டோ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜோயூரி அங்கே வருவாங்க. ஜோயூரியை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட் இந்த நானிட்டோ எல்லாரும் அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்களா. ஏன் எனக்கு போய் எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சாதாரண துணை மனைவி தானே, நானும் உங்களை மாதிரி ஒரு சர்வெண்ட் தான், எல்லாரும் சேர்ந்து நல்லா வேலை பார்க்கணும், மேடமுக்கு வந்து நடக்க முடியாதுல்ல, அதனால் அவங்க பொறுப்பு எல்லாத்தையும் இப்போ நான் தான் பார்த்துக்க போகிறேன், வர நியூ இயரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒழுங்காக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. மேடம், முன்னாடி இருந்தவங்களோட நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு இந்த நானிட்டோ சொல்லுவாங்களா. என்ன பேச்சு இது அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. சாரி மேடம் அப்படின்னு நானிட்டோ பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் தான் நானிட்டோ வா அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் எப்போ இந்த பொசிஷனுக்கு வருவீங்க நான் காத்திருந்தேன் தெரியுமா, அந்த வீக்கான உடம்பு முடியாதவங்களாம் வந்து பொறுப்பை பார்த்துக்கிறது நல்லா இருக்காதுல்ல மேடம் அப்படின்னு நானிட்டோ சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. சாரி மேடம், எம்எல்ஏ தான் தப்பு அப்படின்னு கணத்தில் போட்டுக்குவாங்க. அது நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக பேசுவேனா, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நானிட்டோ சொல்லுவாங்க. இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு நானிட்டோ கேட்பாங்க. மேடம் வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்காங்களே, ஆனால் நீ அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயூரி அங்கேருந்து போயிடுவாங்க. மேடம், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதை நான் அப்படியே செய்வேன் மேடம் அப்படின்னு நானிட்டோ பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே நானிட்டோ ஜுவாங்கோட அம்மா சேம்பருக்கு போய் நீங்கள் 2 பேரும் வெளில போங்க, மேடமோட சேம்பரில் என்னென்ன காஸ்ட்லியான திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெளில எடுத்துகிட்டு வந்து போடுங்க, அப்புறம் அந்த ஃபேமிலி லெஜர் புக்கெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம், இந்த சேம்பரில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மெய்ட் கேட்பாங்க. ஓ, நான் தான் இனிமேல் இந்த சேம்பருக்கு இன்சார்ஜாக இருக்க போகிறேன், என்னை எல்லாரும் மேடம் நானிட்டோ அப்படின்னு கூப்பிடணும் சரியா அப்படின்னு நானிட்டோ பேசிகிட்டு இருக்கோம். மேடம் முன்னாடி என்ன குரல் வசதி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த மெய்ட் கேட்பாங்க. ஓ மேடம், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா மேடம், வணக்கம் மேடம் அப்படின்னு நானிட்டோ வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. மேடம், உங்களால் எந்திரிச்சு நடக்க முடியாதுல்ல, அதனால் பொறுப்பு எல்லாத்தையுமே ஜோயூரி மேடம்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, இனிமேல் அவங்க தான் வீட்டை இன்சார்ஜ் எடுத்து பார்த்துக்க போகிறாங்க மேடம், உங்ககிட்ட இருக்கிற லெஜர் புக்கை வாங்கிட்டு வர சொல்லி தான் என்னை அனுப்பிவிட்டாங்கன்னு நானிட்டோ சொல்லுவாங்க. ஜுவாங்கோட அம்மா எதுவுமே கண்டுக்காமல் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. என்ன மேடம், நீங்கள் போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொடுங்க மேடம் நான் ஊற்றுறேன் அப்படின்னு நானிட்டோ ஜுவாங்கோட அம்மா கையிலேருந்து இந்த பாட்டை பிடிங்குவாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய மெய்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அந்த நானிட்டோ கூட மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து நினைச்சங்க வந்து நானிட்டோ கீழே பிடிச்சி தள்ளி விட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யார் கேட்டு நீ என்ன உள்ள வந்த, உன் மேலே இடி உழுக, நீ என்ன நல்லா இருப்பியா அப்படின்னு நினைச்சங்க வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. மேடம், என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்னு நினச்சாங்க கேட்பாங்க. அந்த லெஜரை அவங்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. இந்த இதுக்கு தானே வந்தால் எடுத்துகிட்டு போய் தொலை அப்படின்னு நினைட்டோ மேலே அந்த லெஜர் பக்கம் தூக்கி போட்டுருவாங்க. இங்கே பாரு, நீ பண்ணுறதுக்குலாம் நல்ல அனுபவத்தை பார்த்துக்கோ அப்படின்னு நினைட்டோ சொல்லுவாங்க. எல்லாம் சரிதான், முதல்ல இடத்த காலி பண்ணி இங்கே இருந்து அப்படின்னு நினைட்டோ வந்து ரொம்ப ஹார்ஸாக வெளில தள்ளி விட்டுருவாங்க. என்ன மேடம் இங்கே என்ன நடந்துக்கிட்டே இருக்குது, ஃப்யூச்சரில் இப்படியே போயிட்டே இருந்தால் ரொம்ப மோசமாக போயிருமே மேடம் வீட்டோட நிலமை அப்படின்னு நினைச்சங்க கேட்பாங்க. வீக்காக இருக்கவங்கள்ட்ட தான்ப்பா வந்து வம்பிழுப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள்ட்ட யாரும் வந்து வம்பிழுக்க மாட்டாங்களே அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு யூச்சங் குதிரையை வச்சு விளையாடிட்டு இருப்பா. யூச்சங், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பெரியம்மாவோட சேம்பரில் வந்து இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்காமே அப்படின்னு யூச்சி சொல்லுவான். அப்போ நம்ம போய் அங்கேயும் விளையாட வேண்டியதை, யாரும் நம்மளை தடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யூச்சங் ஜுவாங்கோட அம்மாவோட சேம்பருக்கு குதிரையை ஓட்டிட்டு அங்கே வருவான். இங்கே இருக்கவங்க யாருமே மனுஷங்களே கிடையாது, எல்லாரும் பேய் பிசாசாக தான் இருக்கும், அதுக்காக நீ பயந்துராத அப்படின்னு யூச்சங் அந்த குதிரை கூட பேசிகிட்டு இருப்பான். யார்ப்பா எங்கள் அம்மாவோட சேம்பரில் குட்டிச்சாத்தானே அலோவ் பண்ணது அப்படின்னு ஜுவாங்கோட வாய்ஸ் கேட்கும். இது என்னோட வீடு, நான் எங்கே வேணால் விளையாடுவேன், அதை கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்னு யூச்சங் கேட்பான்.
ஜுவாங் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருப்பாளா? என்ன நீ இன்சல்ட் பண்ணான்னு நினைக்கிறியா? பேய் பிசாசு அப்படின்னு திட்டிட்டு இருப்பா யூச்சங். யூச்சங் நீயா இல்லை நானா? யார் பார்க்க கோஸ்ட் மாதிரி இருக்கா சொல்லு. வேணா நம்ம 2 பேர்த்துல யார் அப்படி இருக்காங்கன்னு அப்பா கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. உடனே யூச்சங் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுவா. ஜூஹாங் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. அம்மா நான் உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு ஜூஹாங் சொல்லுவா. 20 வருஷமா இந்த வீட்டில் இருந்தேன், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா கேட்பாங்க. அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா? நான் பட்டிருக்கேன். தாங்ஸோவில் நான் இருந்தப்ப அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப வம்பிழுத்து என்னை போட்டு அடித்து பீச் பக்கம் தூக்கி போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணியை என்னோட மூக்கு வழியாக உள்ளே போய் என்னோட சுவாசிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ நான் சஃபோகேட் ஆனப்போ என்னோட அம்மா என் கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ நீங்கள் அங்கே இல்லை. அந்த ஒரு துயரம் எனக்கு எப்படி இருந்துச்சு நல்லாவே தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்காக நான் விட மாட்டேன். நான் உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேனேம்மா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. நீ பிறந்த உடனே என்னோட கால்கள் செயலிழந்து போச்சு. அதனால் 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொண்டு போய் உன்னை தாங்ஸோவில் விட்டுட்டு வந்தேன். அதோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷனை என்கிட்ட கொடுத்துட்ருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. நான் நேற்று அப்படி பேசினதெல்லாம் ஒரு கோபத்தில் தாம்மா பேசினேன். நீங்கள் எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா? உங்களை போய் நான் எப்படிமா வெறுத்து பேசுவேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா. நீங்கள் வெளில சொல்ல முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஜுவாங்கோட வார்த்தையெல்லாம் கேட்க அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் இப்படி பேசாமே இருந்தால் அது நம்மளோட எதிர்களுக்கு நல்ல சாதகமான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போயிருமா? அப்படி இருக்க விடக்கூடாதுமா. நான் உங்கள் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேனம்மா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இருந்து முதல்ல போ அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. நீங்கள் நேற்று நைட்டு கூட நான் என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் பற்றவாது நான் ரொம்ப அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு சொன்னீங்க, என் மேலே இறக்கம் காட்டினீங்களேம்மா, ஏம்மா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. அதெல்லாம் என்கிட்ட பவர் இருந்தப்பா அப்படின்னா நான் சொன்னேன். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னை தேடி இனிமேல் வராத அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. அம்மா உங்களோட கால்கள் செயலந்து போனதுக்கு நான் தானம்மாக்கானா, நானே உங்கள் கூட இருந்து உங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுற எல்லாத்துக்கான அந்த ஜோயூரி தானே, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அவங்க கிட்ட இந்த பவர் உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுப்பேமா அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாங் அங்கேருந்து கிளம்புவா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, நீ அப்படி என்னதான் செய்ய போற? தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா போய் கேட்பாங்க. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா அவங்க வீடு அதாம ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு நீங்கள் தாம்மா என்னோட உலகமே அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஜுவாங்கோட வார்த்தைகள்லாம் கேட்கவும் அவங்க ஜுவாங்கோட அம்மா கண் கலங்கி அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட அம்மா எவ்வளோ போல்டாக இருப்பாங்க, அவங்க மனசுக்குள்ளே இவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு வழியாக என்னோட அம்மாவோட மனசு கரைஞ்சிருச்சு அப்படின்னு ஜுவாங் தன்னோட மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில் ஜோஹாங் ஃபூயின்ஷி கூட சேர்ந்து செஸ் விளையாண்டுட்டு இருப்பா. என்ன நீ தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிய? பொதுவாக நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அன்னைக்கு நைட் நீ அப்படி என்ன கேட்ட எனக்கு சொல்லு அப்படின்னு ஃபூயின்ஷி கேட்பான். நான் அன்னைக்கு உங்ககிட்ட போய் சொல்லியிருந்தேன். யுவானும் எங்கள் அம்மாவும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, பெய்தாஃபூரா பையனை அடாப்ட் பண்ணி வச்சுருந்தாங்களா அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட தாங்ஸோட பொருளாதாரத்தை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த தாங்ஸோட ஹெட்டை பற்றி பேசினாங்க. ஆனால் அவங்க பேர் யாரை மென்ஷன் பண்ணி பேசினாங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜுவாங் சொல்வா. இவனோட அம்மாவோட சேம்பல இன்னும் கொஞ்ச நாள் தங்க முடியுமா அப்படின்னு ஃபூயின்ஷி கேட்பான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு ஜுவாங் கேட்பா. அப்போ தானே அவங்க 2 பேரும் என்ன பிளான் போட்டுருக்காங்க நமக்கு தெரிய வரும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபூயின்ஷி சொல்வான். அதெல்லாம் முடியாது, என்னோட அம்மாவோட அன்பு இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஜுவாங் சொல்வா. அப்புறம் அந்த தாங்ஸோட கேஸு அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஃபூயின்ஷி பேசுவானா. என்னடா தாங்ஸோட கேஸு? அவங்க 2 பேர்த்தையும் நான் தாண்டா கொன்னேன், என்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுமோ கலெக்ட் பண்ணிக்க, அப்போ தானே என்னை அரெஸ்ட் பண்ண முடியும், அவ்வளோதாண்டா உனக்கு வேணும் அப்படின்னு ஜுவாங் கேட்பா. நீ ஜெயிலுக்கு வந்துட்டு போனதுலேருந்து அப்படியே கதையை மாற்றி சொல்கிற, என் பேரே டேமேஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு ஃபூயின்ஷி சொல்வான். உன்னோட பேரை வச்சு எனக்கு எந்த வித யூஸும் கிடையாது, அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் தாண்டா போடணும் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. அந்த தாங்ஸோ கேஸில் என்கிட்ட எந்தவித சாலிட் எவிடன்ஸும் கிடையாது, அதனால் உன்னை என்னால் அரெஸ்ட் பண்ணக்கூட முடியாது. அப்புறம் என்னை அன்றைக்கி கொலை பண்ண ஆள் அனுப்பினது யார், அப்புறம் என்னோட வீட்டுக்கு தீ வச்சது யார், எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்கேன். கடைசியில் அது ஒரு பொண்ணுங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட ஆட்கள் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே உனக்கான கிஃப்ட் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூயின்சி அங்கேருந்து போயிடுவான். ஜுவாங் சாயை மீட் பண்ணி, உன் மேலே ஃபூயின்சிக்கு டவுட் வந்துருச்சு, இனிமேல் படி நீ வீட்டில் இருக்க வேணாம், வெளியில் எங்கேயாவது போய் தங்கி சேஃபாக இரு அப்படின்னு ஜுவாங் சொல்வா. அப்போ அடுத்து நம்மளோட பிளான் தான் என்ன அப்படின்னு சாய் கேட்பா. இயான் மக்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எங்கள் ஃபேமிலி தான் அந்த ஃபங்க்ஷன் எடுத்து நடத்த போகிறாங்க. ஜோயூரி தான் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த ஃபங்க்ஷனை ஒழுங்காகவே நடத்த விடக்கூடாது. அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அவங்கள பொறுப்பாக இருக்க விட்டோம்னா என்னோட அம்மா கிட்ட திரும்ப அந்த பவர் கிடைக்காது அப்படின்னு ஜுவாங் சொல்வா. எது செய்கிறதாலும் பார்த்து பத்திரமா செய், உனக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டோட கலரை ரெட் கலரில் மாற்றுன்னு சொல்லிட்டு சாய் அங்கேருந்து போயிடுவா. ஜோயூரி ஜுவாங்கோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க.
நான் நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக எல்லாருக்கும் வெல்கம் பார்ட்டி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. யாருக்குன்னு ஜூஹாங்கோட அப்பா கேட்பாரு. வேற யாருக்கு பரீட்சை எழுத வரவங்களுக்காக தான். அதோட நாளைக்கு யூச்சங்கும் இதில் கலந்துக்க விட்டோம்னா அவளுக்கு கொஞ்சம் நாலேஜும் கிடைக்கும், அதோட அவளுக்கு வரணும் பார்த்த மாதிரி இருக்குங்களேங்க அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. அதெல்லாம் சரி தான் அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பாவும் பேசிட்டு இருப்பாரு. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த தான் காட்டுவாங்க. எல்லாரும் அங்கே வந்திருப்பாங்க. இவரோட பேர் ஹீ வென்ஷன், யான்லேருந்து வந்திருக்காரு. ஜோயூரி கிச்சனில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு விசிட் போயிட்டு இருப்பாங்க. அங்கே தான் நனிட்டோ இருப்பாங்க. மேடம், அலைன்ஸ்லாம் நிறைய நான் பார்த்து வச்சுருக்கேன் மேடம், எல்லாரும் சூப்பராக இருக்காங்க மேடம், எப்படிப்பட்ட பையன் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு நனிட்டோ கேட்பாங்க. ஆமாம், யாருன்னா இருக்கா அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. ஒரு பையன் பார்க்க நல்லா அழகாக ரொம்ப டேலண்டாக இருப்பான், ஆனால் என்ன அவங்க கொஞ்சம் வசதியில் கம்மி அப்படின்னு நனிட்டோ சொல்லுவாங்க. அப்படி யார் அது அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. அந்த பையன் பேர் ஹீ வென்ஷன் அப்படின்னு நனிட்டோ சொல்லுவாங்க. ஆமாம், யாங் பின் வந்துட்டானா அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. யார் மேடம் அது, நான் வேணால் போய் பார்த்துட்டு வருவா அப்படின்னு நனிட்டோ கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்று வேணா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிச்சனில் எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த தப்பும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஜோயூரி பேசிகிட்டு இருப்பாங்க. வெளியில் எல்லாருமே வந்திருப்பாங்க. இவரோட பேர் யான். போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்க போகுது போல் அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருப்பார். அப்பா, நான் வேணால் எக்ஸாமை குவைட் பண்ணிடவா அப்படின்னு யூச்சி கேட்பான். மிதிச்சு போடுவேன், ஒழுங்காக எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுற வழியை பாடுறா அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஜோயூரி வந்து ஃபுட்டெல்லாம் தயார் இருக்குங்க, எல்லாரையும் சாப்பிட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்காக ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. நல்ல வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். வாங்க எல்லோரும் சேர்ந்து சந்தோஷம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து குடிப்பாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் என்ன 6 டிஷ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கற்றுவான். அங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 6 டிஷ் இருக்குது, அது போதும், அதான் இவ்வளோ சீஃபாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு யூச்சங் கேட்பா. ஈயானை பொறுத்த வரைக்கும் அவங்க மரபுப்படி 6 டிஷ் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் கட்டத்தனமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஹாங் தன்னோட சுனாலி கிட்ட சிக்னல் காட்டுவா. ஜோயூரி 2, 6 இந்த மாதிரி ஃபுட் சர்வ் பண்ணக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா திட்டிகிட்டு இருப்பாங்க. நான் 12 டிஷ் மேலே செஞ்சுருக்கீங்க, ஆனால் பிளேட் எதுவுமே போதுமான அளவு இல்லை, இப்போ ஆளை அனுப்பிச்சி விட்டு பிளேட் எடுத்துகிட்டு விடன்னு சொன்னாலும் நேரம்லாம் முடிஞ்சு போயிடும், நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சுனாலி ஒரு பிளேட்டை கொண்டு வந்து ஜுவாங்கிட்ட கொடுப்பாங்க. 7வது டிஷ் இங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி ஜுவாங் ஒரு சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு டேப்லேயும் வைப்பா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம், யார் இந்த பொண்ணு அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கவங்க கேட்பாங்க. இந்த பொண்ணு தான் ஜோஹாங் அப்படின்னு ஃபுயின்ச்சு சொல்லிட்டு இருப்பான். பரவாயில்ல, நல்ல பொண்ணாக தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஜோஹாங், இந்த பிளேட்னா உனக்கு எங்கேருந்துமா கிடச்சிச்சு அப்படின்னு ஜோஹாங்கோட அப்பா கேட்பாரு. அதுவா, பூஜை ரூமில் இருந்தப்போ எடுத்துகிட்டு வந்தேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஜோஹாங் சொல்லிட்டு இருப்பா. சரி வாமா, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், என் கூட உட்காந்துக்கவா அப்படின்னு ஜோஹாங்கோட அப்பா கூப்பிடுவார். இல்லைப்பா, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு ஜோஹாங் பேசிகிட்டு இருப்பான். அப்பா, அது என்னோட சீட்டு, அவ்வளோ போய் உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு யூச்சி கேட்பான். நீ என்ன பண்ணு, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் தானடா, போய் அங்கே இருக்கவங்க கூட உட்காந்து பேசு, அப்போ தான் உனக்கு ஏதாவது நாலேஜ் கிடைக்கும், போகல அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா சொல்லுவார். ஆமாம் யூச்சி, நீ அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அவங்க கூட சேர்ந்து நீ நல்லா படிக்கலாம், அப்போ நாளைக்கு நடக்கிற எக்ஸாமுக்கு உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு ஜுவாங்கும் சொல்லுவா. நான் எதுக்கு படிக்கணும், நாளைக்கு டெஸ்ட்டு தான் நடக்க போகுது அப்படின்னு யூச்சி சொல்லுவான். அப்போ இந்த தடவை யூச்சி பாஸ் ஆயிடுவான்னு சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜுவாங் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் யூச்சங் பார்த்துட்டு பாருங்க அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்வா. இவன் அமைதியாரு, அவளை பார்த்துக்கிறதுக்குன்னா வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஜோயூரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜுவாங் தாங்ஸோ மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்துட்டு ஈயானோட அந்த பழக்க வழக்கங்கள்லாம் பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நீ ஒன்று பண்ணு, உன்னோட சித்தி கூட சேர்ந்த ஃபங்க்ஷன் நீ எடுத்து நடத்துறியா அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. ஐயோ, அவ்வளோ பெரிய வேலைன்னு என்னால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு ஜுவாங் சொல்லிட்டு இருப்பான். அதான் நாங்கள் எல்லாம் பார்த்தோம்லம்மா, நீலாம் அதெல்லாம் கரெக்டாக செய்வோம்மா, அங்கிள்லாம் கூட இருக்கும்ல, ஒன்றும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அந்த கூட்டத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். ஜுஹாங் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இங்கே நல்ல பேர் எடுத்துட்டியோ அப்படின்னு இவன் கேட்பான். இவனோட பேர் யாங் பிங். இவன் எதுக்காக இந்த மாதிரி ஜுவாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.